நீங்களாப்பா நீங்களாப்பா? பிச்சைக்காரன் தானப்பா அந்த வீட்டுக்கு வந்தேன். எச்சி சோறு சாப்பிட்டு தானே வளர்ந்தேன். இந்த கொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இது கொல்லணும்னு இருந்தா நீங்க செத்து போன்னு சொல்லியிருந்தாலே நான் செத்துருப்பேன்லப்பா. நான் உங்க பெத்த புள்ள இல்லைன்ற ஒரு காரணத்தினால தானப்பா இவ்வளவு பண்ணீங்க. சரிப்பா, அடுத்த பிறவிலையாவது உங்க பெத்த மகனா பிறந்து ஆசைப்பட்ட பொண்ணோட கடைசி வரைக்கும் உங்க காலையே வாழணும்பா. எப்படி நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன்னுடைய டீம் முக்கியமோ அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட பணமும் என் பையனோட வாழ்க்கையும் தாண்டா. நீ அடைஞ்சலா காயினடி தவழ்ந்ததில்லை, தந்தை முகம் கண்டதில்லை, தாய் மணமும் பால் மணமும் புரியவில்லை, தாய் மண்ணில் தனி மணமும் தெரியவில்லை. படைத்தவனும் மறந்து விட்டான், எடுத்தவனும் விற்று விட்டான், தத்தெடுத்த தந்தை எந்த தெய்வம் தெய்வம், தாலாட்டி வளர்ந்த எந்த தெய்வம் தெய்வம். உன் கையால் நீ அடித்தால் பிச்சை எடுத்து தின்னுட்டு இருந்தவனே பையன் ஆசைப்பட்டான், அதே பையன் ஆசைப்படுறான். வர முடியல. வீட்டுல இருக்க வரைக்கும் அவன் டீம்ல வர முடியாது. ஆசை நேரம் வரணும்னா உயிரோட இருக்கும். பிள்ளையாய் பெற்ற பிள்ளை என்று வீதியிலே விட்டாயோ, கஞ்சையின்றி தவித்த என்னை காசுக்காக விட்டாயோ, ரத்த பாசம் முற்றிடவே வளர்த்த பாசம் மறந்தாயோ, பலியிட வேண்டும் என்றே பாசமுடன் வளர்த்தாயோ, கச்சிலைதான் உடைந்திடலாம், உச்சிலைதான் படைத்திடலாம், கல்லறையில் ஓய்ந்தவனும் ஒரு நாளும் இடைஞ்சலா இருந்தவன் ஒழிஞ்சான். ஆசை நிறைவேறும்டா. வந்து நிற்பதில்லை, கண்ணன் கதை புரிகிறது, காரணமும் தெரிகிறது, கண்ணை மூடும் நேரம் இது, கல்லறைகள் இந்த ரெண்டு கையாளிங்க பெத்த மகனை வளர்த்த மகனை கொண்ட பாவி சார் நான். அட பாவி, இவ்வளவு பெரிய கொலைகாரனா நீ? உன்கிட்ட இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தேன். போயா, நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. இதுக்கு மேல என்ன? தூக்கு தண்டனை தான்.